சமூக நீதி உரிமைக்காகவும் நீதிக்காகவும் பாடுபடக்கூடிய ஒரு மக்கள் பேரியக்கமான பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, அனைத்து தேச மக்களுக்கும் தான் ஒரு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய இயக்கத்துடைய தலைவர்கள் இன்று அவருடைய வீடுகளிலே இன்று பாஜகவுடைய கைக்கூலியான என்ஐஏ ஏஜென்சி போல உள்ள அமலாக்கத்துறை இன்று தேசிய அலுவலகங்களிலும் மாநில அலுவலகங்களிலும் இன்று ரைடு என்ற பெயரிலே அச்சுறுத்தல் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட பாஜக வகைவாக்களை கண்டித்தும் இன்று தேசம் முழுவதும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய சகோதர சகோதரிகள் அனைத்தும் சமூக மக்களும் இன்று ஒன்றிணைந்து இன்று மழையும் பார்க்காமலும் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கும் இன்று சங்க பரிவார பாசித பாஜகவை அடிக்கடி முகத்திரை கிடைக்கக்கூடிய வேலையை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இன்று சமூக கருத்து நின்று கொண்டிருக்கிற சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இன்று திருச்சியிலும் நாம் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த அழைப்பை ஏற்று சிறிது அழைப்பை ஏற்படுத்தி இன்று எல்லா நிலைகளிலும் அனைவரும் கைகோர்த்து கோஷம் எழுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். கோஷம் போடும்போது இன்ஷா அல்லாஹ் கையை உயர்த்தி கோஷம் போடுங்க இன்ஷா அல்லாஹ். जिंदाबाद 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 पॉपुलर फ्रंट जिंदाबाद पॉपुलर फ्रंट जिंदाबाद 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 पॉपुलर फ्रंट जिंदाबाद पॉपुलर फ्रंट जिंदाबाद கண்டிக்கின்றோம் 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 அதிகார அத்துமீறலை கண்டிக்கின்றோம் அதிகார அத்துமீறலை கண்டிக்கின்றோம் 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 ஈடி ரைடை கண்டிக்கின்றோம் ஈடி ரைடை கண்டிக்கின்றோம் 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 ஈடி ரைடை கண்டிக்கின்றோம் ஈடி ரைடை கண்டிக்கின்றோம் சதி செய்யாதே சதி செய்யாதே சதி செய்யாதே சதி செய்யாதே விவசாய போராட்ட திருப்ப பாஜக அரசின் தோல்வியை மறைக்க பாப்புலர் ஃப்ரண்ட் மீது எதிர்ப்பாதே அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அடக்கு முறைக்கு அஞ்ச மாட்டோம் அடக்கு முறைக்கு அஞ்ச மாட்டோம் பயப்பட மாட்டோம் பயப்பட மாட்டோம் உங்கள் பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் உங்கள் பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் திணிக்காதே திணிக்காதே பாஜகவின் அதிகாரத்தை அரசு துறையில் திணிக்காதே जिंदाबाद जिंदाबाद பாப்புலர் ஃப்ரண்ட் जिंदाबाद திராணி இருக்கா பல கோடி ரூபாய்கள் பாஜக அலுவலகத்தில் பூகுதா பாஜக அலுவலகத்தில் புழங்குவதா அங்கு சென்று ரயில் நடத்துவது திராணி இருக்கா அந்நிய நாட்டு பணத்தில் கொளுத்து திங்கும் RSS அந்நிய நாட்டு பணத்தில் கொளுத்து திங்கும் RSS அடக்கு உனக்க துப்பில்லை மக்களுக்கு சேவையாற்றும் பாப்புலர் ஃப்ரண்ட் உன் இலக்கா பாப்புலர் ஃப்ரண்ட் உன் இலக்கா மத்திய அரசு மோடி அரசு ஏவாதே ஏவாதே உன் அடக்குமுறை எங்கள் மீது ஏவாதே முறியடிப்போம் முறியடிப்போம் எங்களுக்கு எதிரான பொய் பிரச்சாரத்தை நீதியை கொண்டு முறியடிப்போம் தகத்தெறிவோம் தகத்தெறிவோம் அடக்குமுறையை தகத்தெறிவோம் வீழ்த்துவோம் வீழ்த்துவோம் மக்கள் விரோத பாசிசத்தை மக்கள் விரோத பாசிச அரசை வீழ்த்துவோம் வீழ்த்துவோம் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் பாப்புலர் ஃப்ரண்ட் ஜிந்தாபாத் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் அமலாக்கத்துறையை கண்டிக்கின்றோம்
கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மத்திய அரசை கண்டிக்கின்றோம் இணைந்திருப்பாரே இணைந்திருப்பாரே அது மக்களுக்காக போராடும் மக்கள் இயக்கங்களை நசுக்காதே ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் பாப்புலர் ஃப்ரண்ட் ஜிந்தாபாத். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தபடியாக மாவட்ட தலைவர் ஷஃபீல் அவர்களை தலைமையாற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய அடிமையாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அமலாக்கத்துறையை கண்டித்தும் மத்திய அரசினுடைய அராஜக போக்கை கண்டித்தும் மக்களுடைய செல்வாக்கோடு மக்கள் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய தேசிய நிர்வாகிகளினுடைய இல்லங்களிலும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய மாநில அலுவலகங்களிலும் பாஜக அரசு தன்னுடைய ஏவல் படவையை ஏவி பாப்புலர் ஃப்ரண்டை அச்சுறுத்தக்கூடிய அடிப்படையிலே இன்றைய தினம் தேசம் முழுவதும் தன்னுடைய அந்த அமலாக்கத்துறை ரைடை துவங்கி இருக்கின்றது. அதனுடைய கண்டித்து இன்றைய தினம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய திருச்சி மண்டல தலைவர் அமீர் பாஷா அவர்களையும், எங்களது தோழமை சகோதரத்துவ இயக்கமாக இருக்கக்கூடிய வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியாவினுடைய திருச்சி மாவட்ட தலைவர் சகோதரர் ஜமால் முகமது அவர்களையும், மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய பொறுப்பாளர் சகோதரர் மைதீன் அவர்களையும், வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர் மாவட்ட செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களையும், முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் சித்திக் அவர்களையும், கோஷம் எழுப்பி அமர்ந்திருக்கக்கூடிய திருவரம்பூரினுடைய தொகுதி தலைவர் சகோதரர் முகமது அலி அவர்களையும், இன்னும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநகர பகுதியினுடைய தலைவர் சகோதரர் ஜுபைர் அவர்களையும், எஸ்டிபி கட்சியினுடைய மாவட்ட தலைவர் சகோதரர் அசான் அவர்களையும், எனக்கு முன்னால் திரளாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய செயல் வீரர்களையும், எஸ்டிபி கட்சியினுடைய செயல் வீரர்களையும், விமன் இந்தியா மூவ்மெண்டினுடைய சகோதரிகளையும், NWF-னுடைய சகோதரிகளையும் பொறுப்பாளர்களையும் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு எனது வார்த்தையினை ஆரம்பம் செய்கின்றேன். கணித்திற்குரியவர்களே, இன்றைய தினம் மத்திய அரசினுடைய அந்த கொடுங்கோல் செயல் திட்டங்களை அனைத்து துறைகளை கொண்டும் மக்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மீது ஏவி அதனுடைய அராஜக போக்கை இன்றைய தினம் அது வெளிப்படுத்தி இருக்கின்றது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இந்த தேசம் முழுவதும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களையும் கொள்கைகளையும் வகுத்து அடித்தட்டு மக்களை மேலோங்க செய்யக்கூடிய அடிப்படையில் தனது
செயல் திட்டங்களை வடிவமைத்து பயணித்துக் கொண்டிருக்கின்றது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஒவ்வொரு பேரிட காலங்கள் ஏற்படக்கூடிய நேரங்களில் எல்லாம் மக்களுக்கு ஓடோடி சென்று அவர்களுடைய துயரங்களை எல்லாம் துடைத்து அவர்களுக்கு உண்டான வாழ்வாதாரங்களை உறுதிப்படுத்தக்கூடிய அடிப்படையில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டிருக்கின்றது. அது கஜா புயலாக இருந்தாலும் சரி, முன்னாடி வந்த நிவர் புயலாக இருந்தாலும் சரி, இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மற்ற நிரவி புயலாக இருந்தாலும் சரி, எல்லா காலகட்டத்திலும் மக்களுடைய உதவிக்கரங்களை நீட்டக்கூடிய அடிப்படையிலே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் மக்களுடைய எல்லா கஷ்ட காலங்களிலும் மக்களுடைய நண்பனாக அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை எப்படி எல்லோரும் பயன்படுத்துகின்றார்களோ அதே போன்று இன்று மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை அவர்களுடைய தேவையை கருதி இன்று பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். என்ன தேவை? ஒரு அரசுக்கு என்ன தேவை இருக்க முடியும்? ஒரு மக்கள் எழுச்சியோடு மக்கள் பணி ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தின் மீது அவர்களுக்கு என்ன தேவை இருக்க முடியும் என்று சொன்னால், அவர்களுக்கு ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சங்க பரிவார அரசுக்கு அதுக்கு எப்பொழுதெல்லாம் நெருக்கடி வருகின்றதோ, எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருகின்றதோ, அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் நிர்வாக தோல்விகள் நடக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய தேவை மத்திய அரசுக்கு எழுகின்றது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவுடைய சூழ்நிலையில் ஒட்டுமொத்த விவசாயிகள் எல்லாம் டெல்லியினுடைய தலைநகரத்தை மூழ்கடிக்கக்கூடிய மக்கள் வெள்ளத்தால் மூழ்கடித்து தன்னுடைய போராட்டங்களை வெளிப்படுத்தக்கூடிய இந்த நேரத்திலே அந்த போராட்டத்தை திசை திருப்புவதற்காக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை இன்று கையிலே எடுத்திருக்கின்றது இந்த மோடியினுடைய இந்த வலுவிழந்த அரசாக தன்னுடைய செயல்பாடை என்று வெளிக்காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, மோடியினுடைய அரசு என்பது நமக்கு ஏதோ தெரிந்த விஷயம்தான். அது தனக்கு எதிராக யாரெல்லாம் கருத்துக்கள் சொன்னாலும் மக்கள் மன்றத்திலே யாரெல்லாம் முன்வைத்தாலோ அவர்களை தேச துரோகிகளாகவும் இந்த நாட்டினுடைய எதிரிகளாகவும் சித்தரிக்கக்கூடிய ஒரு போக்கை மத்திய அரசு தொடர்ச்சியாக செய்து வருகின்றது. அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை இன்று அவர்களுடைய விவசாய போராட்டத்தை திசை திருப்புவதற்காக இன்றைய தினம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை கையில் எடுத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், நாங்கள் உங்களுக்கு எதிரான எங்களுடைய குரலை ஒருவரும் நிறுத்த மாட்டோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு எந்த சூழல் என்பது உலகமே பார்த்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் மத்தியானம் 2 மணிக்கு நாங்கள் அறிவிப்பு செய்கின்றோம். காவல்துறையும் கேட்கின்றார்கள், இந்த மழையில ஒன்றும் அவசரமில்லை, நாளைக்கு நடத்தி கொள்ளலாமே என்று. இல்லை, நாங்கள் 1 மணி பொழுதும் எந்தவித அநீதத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, அரசுடைய மெம்பர்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்கு அது மழையோ புயலாக இருந்தாலும் எங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதை இந்த கூட்டம் இன்று நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது. இதற்கு முன்னாடி நம்மளுடைய திருச்சி மாவட்டத்திலும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அலுவலகத்தை என்ஐஏவால் அதன் மத்திய அரசுக்கு கீழாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அதனுடைய கூலிப்படையாகவே கைப்படையாகவே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய என்ஐஏ துறை நமக்கு பின்னர் முன்பாக இருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை ரைடு நடத்தினார்கள். அவர்களுடைய எண்ண ஓட்டம் என்ன? ரைடு நடத்திவிட்டால் உடனடியாக இவர்கள் முடங்கி விடுவார்கள். ரைடு நடத்திவிட்டால், வழக்கை போட்டுவிட்டால் இவர்கள் அச்சத்திலே இவர்கள் வீட்டிலே உறங்கி விடுவார்கள் என்ற இவர்களுடைய பகல் கனவிற்கு என்னைய ரைடுக்கு அப்புறமாக அப்படியே லைவ் காமிச்சிருக்காங்க. இப்போ காமிச்சிருக்காங்களா? ஆஃப் ஆயிடும். லைவ் அப்படியே லைவ்ல எடுங்க. லைவ் எடுங்க. போயிட்டு தொடர்ந்து எந்த விதமான தடையை எங்கள் மீது ஏற்படுத்தினாலும்
எதிராக நாங்கள் ஒருபொழுதும் பாசிசத்திற்கு எதிராக அநீதிக்கு எதிராக அவரும் எங்கள் அவாய்ட் பண்ணி குரல்களை வீடியோ அगर नवाज भाई ने वो ரெண்டு பேத்தையும் காமிக்கணும் எனது வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன் வாலிதம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அடுத்ததாக மனிதநேய ஜனநாயகத்தினுடைய பொறுப்பாளர் சகோதரர் மோகித் அவர்களை 5 நிமிடம் பேச அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக பொதுவாகவே இஸ்லாமிய சகோதரர்கள் இஸ்லாமிய மக்கள் என்றால் பெரும் மலையிலும் காவல்துறையும் இராணுவமும் வேடிக்கை பார்க்கக்கூடிய அவர்கள் சிந்தித்து யோசித்திருக்கக்கூடிய மழை வெள்ள பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவி செய்வதற்கு ஓடோடி வருவார்கள் என்பதை வரலாற்று பாடமாக படித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்று அதே காவல்துறையும் உளவுத்துறையும் மிரண்டு போயிருக்கக்கூடிய பெருவெள்ளமும் மழையும் இஸ்லாமிய மக்களுடைய போராட்டத்திற்கு ஒரு தடையாக ஒருபோதும் இருக்காது என்பதற்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் இந்த போராட்டம் ஒரு சாட்சியாக இருக்கின்றது. மழை வெள்ளத்திலே மக்களுக்காக உதவி செய்யக்கூடிய இந்திய தேசம் முழுமைக்கும் கட்டமைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை, மக்கள் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை இந்த பெரும் மழை வெள்ளத்திலே நாங்கள் மக்களை பற்றி சிந்தித்து கொண்டு அவர்களுக்காக செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே இந்த ஒரு இயக்கத்தின் நிர்வாகிகளின் மீதும் அவர்களின் அலுவலகங்களின் மீதும் பொய் பிரச்சாரத்தை நாங்கள் தெளிவாக எங்களுடைய உண்மையை இந்த ஒற்றை காரணத்தோடு ஜனநாயக சக்திகளை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இந்த தேசத்திற்காக உழைக்கக்கூடிய மழையையும் வெயிலையும் பொருட்படுத்தாது மக்கள் பணி செய்யக்கூடிய இந்த ஜனநாயக அமைப்புகளை அவர்களின் கைகளையும் கால்களையும் நீங்கள் கட்டி போட்டு விடலாம் என்று நினைத்தால் உங்களுடைய துப்பாக்கி தோட்டாக்களும் உங்கள் காவல்துறையின் தடியடிகளும் எங்களுடைய போராட்டத்தை ஒருபோதும் சாய்த்து விடாது என்பதற்கு இங்குள்ள கூட்டம் ஒரு சாட்சி என்பதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். என் அன்பு சார்ந்த உறவுகளே, இவர்களின் போராட்டம், இவர்களுடைய வருமான வரித்துறையுடைய அல்லது என்ஐஏயுடைய அனைத்து விதமான சோதனைகளும் மக்களிடத்திலே நம்மை பிரித்து காட்ட வேண்டும் என்ற பகல் கனவோடு இவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அரசியல் பயிலரங்கங்களிலே நாங்கள் ஒரு கதை படித்திருக்கின்றோம். அந்த கதையை இங்குள்ள அதிகாரிகளுக்கு நாங்கள் நினைவூட்ட, ஆட்சியாளர்களிடம் அதை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு ஓவியர் அழகான முறையில சிங்கம் ஒன்றை வரைந்தார். சிங்கத்தை வரைந்த அந்த ஓவியர் கதையிலே வரும் இவ்வாறாக அந்த சிங்கத்திடம் பேசுகின்றார். நான் வரைந்த ஓவியர் சிங்கத்தினுடைய 2 வாயையும் பிடித்து இழுத்தவாறு போஸ் கொடுத்தவாறு அந்த சிங்கத்திடம் பேசுகின்றார். நான் உன்னுடைய 2 வாயையும் பிரித்து இருக்கின்றேன், உனக்கு எவ்வாறு இருக்கிறது என்று சிங்கம் மறுமொழி பகிர்கிறது. ஓவியம் வரையக்கூடிய அந்த ஓவியத்தினுடைய குச்சியும் நீ வரையக்கூடிய அதிகாரமும் உன்னிடத்தில் இருக்கிறது. ஒரு காலம் மாறும், ஆட்சி அதிகாரமும் நிர்வாக கட்டமைப்பும் மக்கள் பெறும் சக்தியும் எனக்கு அதே சிங்கத்திற்கு வரும். அந்த சிங்கத்துடைய கர்ஜனை என்பது அப்பொழுது உனக்கு தெரியும் என்பதாக அந்த சிங்கம் மறுமொழி பகிர்ந்தது. அதே போன்று இது போன்ற ஜனநாயக சக்திகளை, ஜனநாயக விரும்பிகளை, எங்களை போன்ற மக்கள் பணி செய்யக்கூடிய எங்களின் மீது உங்களுடைய இந்த காவல்துறையினுடைய அமலாக்கத்துறையினுடைய இந்த கைது நடவடிக்கைகளோ சோதனைகளோ ஒருபோதும் எங்களை சாய்த்து விடாது. ஏனென்று சொன்னால் நாங்கள் கொட்டும் மலையில் போராட்டத்தை நடத்தியவர்கள் சிறைச்சாலைகளை நிரப்பி அங்கே செயற்குழுவையும் பொதுக்குழுவையும் நடத்திய வரலாறு இது போன்ற ஜனநாயக அமைப்புகளுக்கு உண்டு. ஆகவே மக்கள் பணி செய்யக்கூடிய மக்களே, உங்களுடைய இந்த அமலாக்கத்துறையினுடைய எவ்விதமான சோதனையும் எந்த விதத்திலும் பயமுறுத்தாது என்பதாக கூறி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய அனைத்து விதமான ஜனநாயக போராட்டங்களுக்கும் மக்கள் எழுச்சியினுடைய போராட்டத்திற்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய
மனிதநேய ஜனநாயக கட்சி உறுதுணையாக இருக்கும் என்று கூறி, நீங்கள் எடுக்கக்கூடிய சட்ட போராட்டம், ஜனநாயக போராட்டம் அரசுகளுக்கு நிச்சயம் எதிரொலிக்கும். அதற்கு மக்கள் சக்தி உங்களுக்கு துணையாக இருக்கும் என்று கூறி, வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய புரட்சிகரமான வார்த்தைகளை கூறி, நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அடுத்தபடியாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் திருச்சி மண்டல தலைவர் சகோதரர் அமீர் பாஷா அவர்களை கண்டன உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். மிக எழுச்சியோடு அமலாக்கத்துறையை கண்டித்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் சார்பாக மிக எழுச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் சஃபியுல்லா அவர்களே, ஜிந்தாபாத் ஜிந்தாபாத், பாப்புலர் ஃப்ரண்ட் ஜிந்தாபாத், ஜிந்தாபாத் ஜிந்தாபாத், பாப்புலர் ஃப்ரண்ட் ஜிந்தாபாத். அடக்காதே அடக்காதே, பாசிசமே அடக்காதே, வீழ்த்துவோம் வீழ்த்துவோம், மோடி அரசை வீழ்த்துவோம், வீழ்த்துவோம் வீழ்த்துவோம், மோடி அரசை வீழ்த்துவோம். முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் சகோதரர் முஜிபுர் அவர்களே, மற்றொரு செயலாளர் சகோதரர் சித்திக் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய எஸ்டிபி கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அப்சான் இமாம் அவர்களே, வெல்ஃபேர் பார்ட்டியினுடைய ஜமால் அவர்களே, பாஜகவினுடைய மைதீன் அவர்களே, மற்றும் மேடைக்கு முன்பாக திரளாக நின்றிருக்கக்கூடிய எனதருமை சகோதரர்களே, சகோதரிகளே, வியாபாரிகளே, பெருமக்களே, நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய வார்த்தைகளை நான் ஆரம்பம் செய்கின்றேன். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரை அனைத்து நபர்களுக்கும் சம உரிமை கிடைக்கப்பெற்ற ஒரு புதிய வரலாற்றை எழுதி கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட அனைத்து நபர்களுக்கும் சம உரிமை என்பதுதான் இலக்காக இருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, எங்களுக்கு ஒரு உரிமை மறுக்கப்படுகின்றது அல்லது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவிற்கு ஒரு அநீதி இழைக்கப்படுகின்றது அல்லது மக்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுகின்றது என்றால் முன்வரிசையில் நின்று முதல் குரலாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் குரல் தேசம் முழுவதும் எதிரொலிக்கும் என்பதற்கு இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இது போன்ற போராட்டங்கள் சாட்சியாக இருக்கும் என்பதை சகோதரர்களே, சகோதரிகளை நாம் விலகிக் கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. அமலாக்கத்துறை பிஜேபி அரசாங்கத்தினுடைய ஒரு வளர்ப்பு பிராணியாக கடந்த காலங்களில் எப்படி என்ஐஏ இருந்ததோ அப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பு பிராணியாக இன்றைய தினம் இடி என்று சொல்லக்கூடிய என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அமலாக்கத்துறை என்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இவருடைய வேலை என்ன? இன்று நடந்த இந்த சோதனை சட்டப்படி நடந்ததா? உங்களுக்கு திராணி இருந்தால் அதை சட்டப்படி உங்களால் முறையாக அணுகியிருக்க முடியுமா? எப்பொழுதெல்லாம் தங்களுடைய நிர்வாக தோல்விகளை மறைப்பதற்கு பாஜகவிற்கு ஒரு ஆயுதம் தேவைப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் கையில் எடுக்கக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய PFI என்று சொல்லக்கூடிய 3 எழுத்து மந்திரம், SDPI என்று சொல்லக்கூடிய 4 எழுத்து மந்திரம் கதறாங்க ஃபுல்லா. அது அரசாங்க நிர்வாகத்துடைய தோல்விகளை மறப்பதாக இருந்தாலும் சரி, அவர்கள் பேட்டியிலே கொடுக்கும் போதாக இருந்தாலும் சரி, எப்பொழுதெல்லாம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா செய்யக்கூடிய எவ்வளவோ நன்மையான விஷயங்கள் இவர்களுடைய கண்ணுக்கு தெரியவே தெரியாது. கொரோனாவுடைய காலத்திலே மக்கள் எல்லாம் அஞ்சிக் கொண்டிருந்த அந்த காலத்திலே எங்கே தொட்டால் நமக்கும் இந்த கொரோனாவுடைய வைரஸ் பற்றி கொள்ளும் என்ற எண்ணத்தில் மக்கள் எல்லாம் ஒதுங்கி இருந்த அந்த காலகட்டத்திலே எல்லோருடைய இறந்த கொரோனாவால் இறந்த பல்வேறு உடல்களை அவர்களுடைய மதத்தின் அடிப்படையிலுடைய சடங்கின் அடிப்படையிலே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அது இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தின் அடிப்படையில் தேசம் முழுவதும் ஆயிரக்கணக்கான உடல்களை நாங்கள்
நாங்கள் அவருடைய முறைப்படி நாம் அடக்கி இருக்கின்றோமே, அப்படிப்பட்ட செய்திகளை, அப்படிப்பட்ட விஷயத்தை அரசாங்கம் முன்வைத்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவிற்கு பாராட்டுக்களை இவர்கள் வழங்கி இருக்கின்றார்களா? இல்லை. எவ்வளவோ கல்வி கடனுதவி திட்டங்களை நாம் வழங்கி இருக்கின்றோம். மக்களுக்கு எண்ணற்ற நேரங்களிலே பல்வேறு புயல்கள், பல்வேறு இயற்கை பேரிடர் நேரங்களிலே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முன்வரிசையில் நின்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அப்பொழுதெல்லாம் பாராட்டாத இந்த அரசாங்கம், ஆனால் தங்களுடைய நிர்வாகத்திற்கு ஒரு தோல்வி அல்லது தங்களுடைய நிர்வாகத்தினுடைய ஒரு சட்டத்தை, ஒரு நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாவிற்கு எதிராக இன்று உலக அரங்கமே இந்தியாவை எதிர்நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கின்றது. சர்வதேச மீடியாக்களுடைய முழு கவனமே டெல்லியை சார்ந்து இருக்கின்றது. இந்த போராட்டத்தை திசை திருப்ப வேண்டும், மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய தேசிய தலைவராக இருந்தாலும் சரி, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய பல்வேறு தேசிய செயற்குழு உறுப்பினர்களுடைய வீடுகளாக இருந்தாலும் சரி, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மாநில தலைமை அலுவலகமாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் இன்றைய தினம் ரெய்டு என்ற பெயரிலே தங்களுடைய வரம்பு மீறிய செயல்பாடுகளை இந்த ஈடு இன்று நடத்தி இருக்கின்றது. காலையில் 8 மணிக்கு வந்து கதவை தட்டுறான். 8 மணிக்கு வந்து உண்மையிலே ஒரு சட்டப்படி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகளாக இருந்தால் என்ன பண்ணணும்? வந்து முறையா சம்மனை கொடுத்து இந்த நோக்கத்திற்காக தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு முறையா மாநில தலைவரிடம் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு எவர் அலுவலகத்தில் இருக்கின்றார்களோ அவர்கள்ட்ட முறையான சம்மனை காட்டி இந்த நோக்கத்திற்காகத்தான் வந்திருக்கின்றோம் என்று சொன்னால் நாம் அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதே திருச்சியுடைய அலுவலகத்திலே என்ஐஏ அதிகாரிகள் இதே போன்றுதான் வந்தார்கள். வந்து ஆபீஸை கிளீன் பண்ணிட்டு போனதை தவிர வேற ஒண்ணுமே அவங்க செய்யல. ஆபீஸை கிளீன் பண்ணிட்டு டாய்லெட்டை மட்டும் கிளீன் பண்ணி விடல, இது எல்லாத்தையும் சுத்தமா கிளீன் பண்ணி விட்டுட்டு வெளியில போனாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இன்றைக்கு நடந்திருக்குது. வந்தாங்க ஒரு 3 மணி 3:30 மணி வரையும் வந்து ஃபுல்லா பார்த்துட்டு எதுவுமே கிடைக்கிற சில பேப்பர்ஸையும் லேப்டாப்பையும் தூக்கிட்டு போயிருக்காங்க. வந்தேதான் செய்யணும்ல, வந்தேதான் செய்யணும்ல. உண்மையிலே ஒரு சட்டப்படி நடந்திருப்பா இருந்தா சம்மனை நீங்க கொடுத்திருக்கணுமா இல்லையா? முழுமையாக நீங்க இன்ஃபார்ம் பண்ணி இருக்கணும், முழு ஒத்துழைப்பு கேட்டிருக்கணும். நாங்கள் எங்களுக்கு மடியில் கனமில்லை, அதனால் வழியில் பயம் இல்லை, நாங்கள் திறந்த மனதோடு உங்களை வரவேற்கின்றோம். நீங்க சட்டப்படி வந்தீங்கன்னா நாங்க வரவேற்கின்றோம், அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா எங்களுடைய உரிமைக்கு மாறாக எங்களுடைய உரிமையை நீங்கள் நசுக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதைவிட இன்னும் வீரியமான போராட்டங்கள் வெடிக்கும் என்பதனை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். கடந்த காலங்களிலே கூறினார்கள், இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த போராட்டத்திற்கும் சிஏவுடைய போராட்டத்திற்கும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தான் காரணம். அவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து 120 கோடி ரூபாய் பணம் வந்திருக்கு, அதை இந்தியா முழுவதுமே பரவலாக கொடுத்திருக்கிறாங்க. அதன் மூலமாக இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா போராட்டங்களுக்கு பின்பும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இருக்கின்றது என்று கூறினார்கள். நாங்கள் அப்பொழுதும் சொன்னோம், இப்பொழுதும் சொன்னோம், நீதிக்கான போராட்டத்தில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்றைக்கும் பின்னால் நிற்காது, முன்னால் இருக்கும் என்பதனை நாங்கள் இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று தங்களுக்கு மத்தியிலே அதிகாரம் இருக்கின்றது என்ற காரணத்தினால இன்றைக்கு அவர்கள் வரம்பு மீறிய செயல்பாடுகளிலே இறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை எதிர்க்கக்கூடிய நபர்களை சட்டங்களை கொண்டு இன்று ஜனநாயகத்தினுடைய பெயரால் அல்லாமல் ஜனநாயகம் என்ற பெயரிலே ஒரு அநீதியான ஒரு காட்டு தர்பாரை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்று எதிர்க்கக்கூடிய நபர்களுக்கு மீது UAPA என்று சொல்லக்கூடிய சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் இவர்கள் மீது பாயப்படுகின்றது. NSA என்று சொல்லக்கூடிய தேச விரோத அந்த சட்டம் பாயப்படுகின்றது என்றால் இவர்களுடைய மீது விமர்சனங்களை வைத்தால் இவர்கள் கொடுக்கக்கூடிய பரிசு ஒன்று துப்பாக்கியினுடைய தோட்டா அல்லது இவர்கள் கொடுக்கக்கூடிய பரிசு இது போன்ற சட்டங்களின் வாயிலாக வழக்குகள். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மீது ஆயிரக்கணக்கான வழக்குகள் இருக்கின்றது. இது போன்ற வழக்குகளும் இது போன்ற அநீதிகளும் எங்களை ஒருபோதும் எங்களுடைய சத்தியத்தின் பாதையிலிருந்து திசை திருப்பி விடாது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் அழுத்தமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். மக்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. அப்பொழுது அவர் வாசிக்கின்றார், முதலில் அந்த நாஜி படை கிறிஸ்தவர்களை கூட்டிக் கொண்டு சென்றார்கள். நான் வாயை திறக்கவில்லை, ஏனென்றால் நான் கிறிஸ்தவன் அல்ல. பிறகு அவர்கள் தொழிற்சங்கவாதிகளை இழுத்து சென்றிருக்கின்றார்கள். இனி ஒரு காலத்தை எப்படி வரும் அப்படின்னா மாநிலங்கள்லாம் இருக்காது, எல்லாத்தையும் கலைச்சிருவான். RSS அஜெண்டால இருக்கா இல்லைன்னு மட்டும் நீங்க பாருங்க. 200 கன்பத்தாக பிரிச்சு எல்லா மாநிலங்களுமே க்ளோஸ் பண்ணிடுவான்.
எல்லா மாநிலங்களையும் க்ளோஸ் பண்ணிட்டு அவருடைய அதுக்கு தந்தாப்புல மொத்த இந்தியாவும் 200 கன்பத்தாக பிரிக்கக்கூடிய செயல் திட்டம் என்று அவர்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் 5 வருடங்களில் இந்து ராஷ்டிராவினுடைய முழு விஷயத்தை இன்று நடைமுறைப்படுத்துவதற்கு 4 கால பாய்ச்சல்களை மிக வேகமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த 5 வருடம் சாராரும் இன்று போராட்டத்தினுடைய சாட்சிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். CAA என்று சொல்லக்கூடிய சட்டம் வந்தது. மக்கள் எல்லாம் வீதியில் இறங்கி போராடினார்கள். கடுமையான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது அரசாங்கத்திற்கு. கண்டிப்பாக அவர்கள் செய்த அநீதத்திற்கு இது போன்ற அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டே ஆக வேண்டும். இன்று அதை குறித்து வாயை அவர்கள் திறக்க மாட்டேங்கிறார். இப்போ ரீசெண்டாக தான் JP நட்டா அவர்கள் கூறினார்கள், மீண்டும் நாங்கள் அந்த CAA விஷயத்தை நாங்கள் கையில் எடுப்போம். மீண்டும் கையில் எடுத்தா மீண்டும் போராட்டங்கள் வெடிக்கும். அதில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முன்னோடியாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மாணவர்களுக்கு எதிராக பல்வேறு விதமான அடக்குமுறைகள், மாணவருடைய போராட்டங்கள் எழும்பிக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்துடைய உரிமை பறிக்கப்படும் போது ஜல்லிக்கட்டிற்காக மக்கள் ஓரணியில் நின்று போராடினார்கள். அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. இன்று விவசாயத்திற்கு எதிராக விவசாயத்தை மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு மொத்தமும் கார்பரேட்டினுடைய அதிகாரிகளுடைய கையில கொடுப்பதனுடைய ஒரு மசோதாக்களை தான் 3 மசோதாக்களை தான் சமயமாக நிறைவேற்றினாங்க. இன்று அந்த பஞ்சாபில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் ஹரியானாவை தாண்டி இன்னைக்கு டெல்லியில மிக எழுச்சியோடு இன்று விவசாய போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று எல்லா மக்களும் உணர்ந்திருக்கின்றார்கள், இவர்கள் சாதாரண நபர்கள் அல்ல, இந்தியாவுடைய முகத்தை சிதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவுடைய முகத்தை, இயல்பான குணத்தை, இந்தியாவிற்கு உண்டான தனித்தன்மைகளை இன்று இவர்கள் சிதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. இந்தியாவை ஒரு அடிமைத்தனத்தை நோக்கி, ஒரே நாடு ஒரே தலைவர் என்ற நிலையை நோக்கி இன்று இவர்கள் இழுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். எப்படி கடந்த காலங்களிலே ஒரே நாடு ஒரே கல்வி, ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடு ஒரே வரி என்று எல்லாவற்றிலும் ஒற்றை கலாச்சாரத்தை திணித்தார்களோ அதே போன்று ஒரே நாடு ஒரே கட்சி, ஒரே நாடு ஒரே ஆட்சி என்று இப்படிப்பட்ட ஒரு நிலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இன்றும் 5 வருடங்களுக்குள்ள மக்கள் இன்னும் கூடுதலாக விழிப்படையவில்லை என்றால் இந்த தேசத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு கடமை இருக்கின்றது. ஆக இது போன்ற போராட்டங்களின் வாயிலாக நம்முடைய எதிர்ப்புகளை தொடர்ச்சியாக நாம் பதிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். தங்கத்தை எத்தனை முறை சுட்டாலும் அது எப்படி மீண்டும் மீண்டும் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றோமோ அதே போல பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை நீங்கள் எத்தனை முறை இது போன்ற பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி இது போன்ற பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய செயல்பாடுகளை முடக்கி விடலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் கண்டிப்பாக நாங்கள் அடிக்க எழுகின்ற அந்த பந்தை போல நாங்கள் மேலெழும்பி வருவோமே தவிர எங்களுடைய செயல்பாடுகள் ஒருபோதுமே எங்களுடைய செயல்பாட்டிலே நாங்கள் பின்வாங்க மாட்டோம். ஒன்று நாங்கள் எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றி அல்லது எங்களுக்கு இறைவன் விதித்த சகாதத், இந்த 2ஐ தவிர வேற எந்த ஒரு விஷயமும் நமக்கு முன்னால் இல்லை. இன்று பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அலுவலகத்திலே வந்திருக்கக்கூடிய இந்த அமலாக்கத்துறையோ NIA-வோ RSS அலுவலகத்தை இத்தனை வருட காலங்களில் என்னைக்காவது சோதனை நடத்தியிருக்கா? ஆயுத பூஜையினுடைய நேரத்தில் பல்வேறு இடங்கள்ல ஃபுல்லா ஆயுதங்களை வச்சு போஸ் கொடுத்தாங்களே, எல்லா சமூக ஊடகங்கள்லயும் வந்துச்சு. ஏதாவது அவனுடைய ஆபீஸ்ல போய் எந்த துறைக்காவது ரைடு நடத்தக்கூடிய தைரியம் இருக்குதா? RSS அஜெண்டா 11 வகையான ஆயுதங்களை அவர்கள் வைத்திருக்க வேண்டும் என்று இன்று அவர்கள் திட்டமிட்டு எல்லா நபர்களுக்கும் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த 11 வகையான ஆயுதங்கள் தான் இன்னைக்கு அந்த ஸ்டில்ஸ்ல நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான இந்தியாவுடைய இயல்பான குணத்தை இன்று மாற்றிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை சகோதரர்களே, சகோதரிகளே, பொதுமக்களே நாம் விளங்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. இவருடைய ஒரு நபரை சாய்த்து விட்டால் இவர்களால் நம்மால் வெற்றி பெற முடியாது. இவருடைய சித்தாந்தத்தை சாய்க்க வேண்டும். அது ஒரு தனிப்பட்ட நபராலோ ஒரு தனிப்பட்ட இயக்கத்தாலோ கண்டிப்பாக முடியாது. ஓரணையில் திரள வேண்டிய கட்டாயம் ஒட்டுமொத்த நபர்களுக்கும் இருக்கின்றது. அடுத்தபடியாக STV கட்சியின் மாவட்ட தலைவர் சகோதரர் அசானிமா அவர்களை அழைக்கின்றேன். இன்றைய தினம் அமலாக்கத்துறையால் வரம்பு மீறிய முறையிலே நடத்தப்பட்ட சோதனையை கண்டித்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா
திருச்சி மாவட்டம் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய மாவட்ட தலைவர் ஐ சஃபியுல்லா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு என்னோடு வருகை தந்திருக்கின்ற SDP கட்சியினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் சகோதரர் நேமத்துல்லா அவர்களே, மாவட்டத்தினுடைய செயலாளர் முபாரக் அவர்களே, இந்த மேடையிலே என்னோடு இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியாவினுடைய மாவட்ட தலைவர் ஜமால் அவர்களே, மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர் மொய்தீன் அவர்களே, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய மண்டல தலைவர் அமீர் பாஷா உட்பட ஏனைய தலைவர்களுக்கும், SDP கட்சியினுடைய செயல் வீரர்களுக்கும், விம்மினுடைய வீர மங்கைகளுக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களை கூறி என்னுடைய கண்டன உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, முதலாவதாக ஒரு கோரிக்கையை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய மாவட்ட நிர்வாகத்திற்கு SDP கட்சியின் சார்பாக நான் வைப்பதற்கு ஆசைப்படுகின்றேன். மாதம் மாதம் உங்களுடைய அலுவலகத்தை மட்டும் மத்திய அரசாங்கத்தை வைத்து சுத்தம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் வரக்கூடிய காலங்களிலே எங்களுடைய அலுவலகங்களின் மீதும் ஒரு அக்கறை வைக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மனிதநேய ஜனநாயக கட்சி, SDP கட்சியினுடைய அலுவலகங்கள் எல்லாம் உங்களை விட சலித்ததாக மத்திய அரசு நினைத்து கொண்டதோ என்கின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலே நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். ஸ்வச் பாரத் என்கின்ற திட்டத்தை இந்தியாவில் அமல்படுத்துகிறார்களோ இல்லையோ, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய அலுவலகத்திலே ஒவ்வொரு மாதமும் ஸ்வச் பாரத்தை மத்திய அரசாங்கத்தினுடைய ஏவல் படைகள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. நான் கூட மாவட்ட தலைவர் அவர்களிடத்திலே சொல்லி காட்டினேன். கடந்த முறை நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய NIA இதே திருச்சி மாவட்டத்தினுடைய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய அலுவலகத்தை ரைட் என்ற பெயரிலே சோதனை செய்த போது சில புத்தகங்களை எடுத்து சென்றார்கள். அப்படி தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்டினுடைய அலுவலகங்களில் இருந்து ஏனைய புத்தகங்களை எடுத்து சென்றார்கள். அப்பொழுது அவரிடத்திலே நான் சொல்லி காட்டினேன், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய அலுவலகத்தில் இருந்து NIAவால் எடுத்து சென்ற புத்தகங்கள் என்ற ஒரு புத்தக கண்காட்சியை நீங்கள் வையுங்கள், அது மக்களிடத்திலே மிகுந்த வரவேற்பை பெறும் என்று நான் சொல்லி காட்டினேன். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய அலுவலகங்களிலே சோதனை செய்யக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய ஊழியர்களுக்கு தெரியும், அவர்களுக்கு அங்கே கிடைத்திருப்பது சில புத்தகங்களும் பேப்பர்களும் மாத்திரம்தான். அந்த அதிகாரிகளிடத்திலே இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்லுவது, உங்களிடத்திலே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய அலுவலகத்தில் இருந்து வீடியோக்கள் கிடைத்திருக்கலாம், பேப்பர்கள் கிடைத்திருக்கலாம், புத்தகங்கள் கிடைத்திருக்கலாம். ஒரே ஒரு மணி நேரம் செலவு செய்து அந்த புத்தகங்களை நீங்கள் படிக்க வேண்டும். ஒரே ஒரு மணி நேரம் செலவு செய்து அந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மக்களுடைய சேவையிலே தன்னை எப்படியெல்லாம் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்டுகிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று ஏறத்தாழ 26 இடங்களிலே 9 மாநிலங்களிலே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய அலுவலகங்கள், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர்களுடைய வீடுகளிலே அமலாக்கத்துறை என்று சொல்லக்கூடிய இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு கூலிப்படை ரைட் என்று சொல்லக்கூடிய சோதனையை நடத்தியிருக்கிறார்கள். இந்த 26 இடங்களிலே அவர்கள் நடத்துவதற்குண்டான காரணத்தை அவர்கள் சுட்டிக்காட்டும் பொழுது 3 வகையான காரணங்களை சொல்லி காட்டுகிறார்கள். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இன்று நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காரணமான அமலாக்கத்துறையினுடைய சோதனைக்கும் NRCயினுடைய போராட்டத்தை இந்தியா முழுவதும் எடுத்து சென்றதற்குண்டான காரணத்திற்கும் இன்று விவசாயிகள் டெல்லியிலே போராடக்கூடிய போராட்டத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவே நான் கருதுகிறேன். ஏன் என்று சொன்னால், அமலாக்கத்துறை இந்த ரைடினுடைய சோதனையினுடைய காரணத்தை சொல்லி காட்டும் பொழுது ஏறத்தாழ NRCயினுடைய போராட்டங்களுக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பின்புலமாக இருந்தது என்று சொல்லி காட்டுகிறது.
அது மாத்திரமல்ல, என்ஆர்சியினுடைய போராட்டங்களை அவர்கள் நடத்துவதற்கு நிதி உதவி செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டை அவர்கள் மீது வைத்திருக்கிறது. அத்தோடு சேர்த்து என்ஆர்சியினுடைய போராட்டங்களுடைய மூல காரணமே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தான் என்று சொல்லி காட்டுகிறது. இரண்டாவது குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். இவர்கள் 1.4 கோடி பணத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய வெவ்வேறு வங்கிகளிலே டெபாசிட் செய்தார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். நாங்கள் அமலாக்கத்துறையை கேட்கிறோம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வங்கிகள் பாகிஸ்தானினுடைய வங்கிகளா, பங்களாதேஷினுடைய வங்கிகளா, இல்ல இந்தியாவிற்கு அப்பாற்பட்ட நாடுகளுடைய வங்கிகளா? இந்தியாவினுடைய வங்கியிலே இந்தியாவினுடைய குடிமகன் தன்னுடைய பணத்தை போடுகிறான், அது தேச குற்றமாக நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் இந்தியாவினுடைய வங்கிகள் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை மத்திய அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும். ஒரு மனிதன் பணம் இருக்கிறது என்று சொன்னால், அந்த பணத்தை ஒருத்தனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் வங்கியில் தான் அதை டெபாசிட் செய்ய முடியும். அப்படித்தானே மோடியும் சொல்லி காட்டுகிறார். வங்கியிலே நீங்கள் பணத்தை செலுத்த வேண்டும், கூடிய சீக்கிரம் நாங்கள் கேஷ்லெஸ் டெபாசிட் என்று சொல்லக்கூடிய பணமே இல்லாத பரிவர்த்தனையை நாங்கள் கொண்டு வந்து விடுவோம், உங்கள் பணத்தை எல்லாம் வங்கிகளிலே திரும்ப செலுத்துங்கள் என்று சொன்னாரே, அந்த வங்கியிலே செலுத்தக்கூடிய பணத்தை நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள் என்று சொன்னால் தெல்ல தெளிவாக தெரிகிறது, இது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மீது மத்திய அரசாங்கத்திற்கும் பிஜேபி சர்க்காருக்கும் ஆர்எஸ்எஸ்ஸிற்கும் இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. நீங்கள் எப்படி சொல்லி இருக்க வேண்டும்? பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா 104 கோடிகளை கையில் வைத்திருக்கிறது, அது எப்படி வந்தது என்று நீங்கள் கேட்டிருந்தால் அதில் ஒரு நியாயம் இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்லுவது 104 கோடியை அவர்கள் வங்கியிலே டெபாசிட் செய்தார்கள் என்று சொல்கிறீர்களே, அவர்கள் நேர்மையானவர்கள், நியாயவான்கள், அப்பழுக்கற்றவர்கள் என்பதற்குண்டான ஒரு உதாரணமே அவர்கள் வங்கியிலே டெபாசிட் செய்ததுதானே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இதைத்தான் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பேருந்திலே 2 திருடர்கள் ஏறுகிறார்கள். ஒருவன் திருட்டினுடைய வேலையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றான். அந்த திருடன் மாற்றிவிடக் கூடாது என்பதற்காக அவனோடு வந்த மற்றொரு திருடன் பாம்பு வருகிறது, பாம்பு வருகிறது என்று பேருந்திலே கத்துகிறான். மக்கள் எல்லோரும் அவனை நோக்கி பார்க்கிறார்கள். இந்த திருட்டுவனை, இந்த திருட்டு செயலை செய்பவனை விட்டு விடுகிறார்கள். அப்படித்தான் இன்று பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸும் இந்த நாட்டை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய இன்னொரு திருடர்கள் அங்கங்கே சென்று அதோ பாம்பு வருகிறது, தேள் வருகிறது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். மக்களை திசை திருப்பி அவர்களுடைய திருட்டிலே சாதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை மக்கள் மத்தியிலே தோல்விப்பதற்குத்தான் இந்த புயலிலும் கூட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அழைத்தார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக, தன்னுடைய குடும்பத்தினுடைய இயக்கத்தை பாதுகாப்பதற்காக பெண்மணிகள் குழந்தைகளோடு தாய்மார்கள் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பல சகோதரர்கள் கேட்டார்கள், புயலினுடைய மழையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது, எப்படி ஆர்ப்பாட்டத்தை நடத்த போகிறீர்கள், எப்படி மக்கள் வருவார்கள் என்று கேட்டார்கள். நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம், இந்த மழை வெள்ளத்தில் தான் இந்த சகோதர சகோதரிகள் இந்த நாட்டினுடைய மக்களுக்கு தன்னுடைய பணிவிடையை செய்தார்கள். சாப்பாடுகளை கொடுத்தார்கள், மருத்துவ உதவியை கொடுத்தார்கள். கழுத்தளவு இருக்கக்கூடிய நீரிலே மிதந்து சென்று மக்களுக்காக பாடுபட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய செயல் வீரர்கள் கரண்டை கால அளவு இருக்கக்கூடிய தண்ணீருக்காக தேங்கி நிற்க மாட்டார்கள் என்று சொன்னோம். இன்று கூட்டம் கூட்டமாக நமக்கு சாட்சியாக காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த அமலாக்கத்துறை என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த அமலாக்கத்துறை அமித்ஷாவை கைது செய்திருக்க வேண்டும், அவனுடைய மகன் ஜெய்ஷாவை கைது செய்திருக்க வேண்டும். நான் சொல்லவில்லை, காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள் சொல்லுகிறார்கள். 50,000 ரூபாயை மாத்திரம் வைத்து அமித்ஷாவினுடைய மகன் ஒரு கம்பெனியை உருவாக்குகிறார். 3 ஆண்டுகளிலே அந்த கம்பெனி 16,000 மடங்கு லாபத்தை ஈட்டுகிறது. எந்த கணக்கிலும் அது வரல. 50,000 ரூபாயில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த நிறுவனம் 80 கோடி ரூபாயை ஓர் ஆண்டிலே ஈட்டி காட்டுகிறது. அமலாக்கத்துறை அமித்ஷாவினுடைய மகன் ஜெய்ஷாவை கைது செய்ததா?
இன்று அவரை கைது செய்ய வக்கில்லாத அமலாக்கத்துறை மக்கள் சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்டினுடைய அலுவலகத்திலே சோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் வேடிக்கையாக இருக்கிறது. விஜய் மல்லையாவை கைது செய்ய முடிந்ததா? 9,000 கோடி வெளிநாட்டிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இன்று சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் மல்லையாவை கூட்டி வந்து கைது செய்து பணத்தை மீட்க வக்கில்லாதவர்கள் இன்று மக்கள் போராட்டங்களை கையில் எடுக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை குறிவைப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? 13,000 கோடி வங்கிகளை மோசடி செய்த நீரவ் மோடி இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறாரா? சொத்துகள் முடக்கப்பட்டிருக்கிறதா? அவருடைய குடும்பங்கள் இன்று எந்த நிலைமையில் இருக்கிறது? சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி மக்கள் பணத்தை, வரி பணத்தை சுரண்டியவர்கள் எல்லாம். ஆனால் மக்களுக்காக பாடுபட்டவர்கள் தன்னுடைய வீட்டிலே பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மனைவிகளையும் விட்டுவிட்டு கொரோனாவினுடைய காலத்திலே மக்கள் பணி செய்தவர்கள். நேற்று இரவு 12 மணி இதே கொட்டும் மழை, இதே கேஎம்சியில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில 6 மாசத்துல பிறந்த ஒரு குழந்தை 4 நாள் அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்தது. நைட்டு 12 மணி அடக்க வேண்டும், உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள். துணைக்கு ஆண்கள் இல்லை, பெண்கள் மாத்திரம்தான். உடனடியாக டிவிஎஸ் டோல்கேட்டில் இருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய செயல் வீரரை நான் தொடர்பு கொண்டு பேசினேன். இப்படி ஒரு 4 நாளையான பிறந்த ஒரு குழந்தை இறந்திருக்கிறது. பெண்கள் மாத்திரமே இருக்கிறார்கள். 12 மணி மழை கொட்டிக் கொண்டிருக்கிறது. சுப்பிரமணியபுரம் டிவிஎஸ் டோல்கேட்டிலே இருக்கக்கூடிய உங்களுடைய அடக்க ஸ்தலத்திலே எனக்கு ஒரு குழி தோண்டி தாருங்கள் என்று கேட்டேன். சற்றும் தாமதிக்காமல் 1 மணி நேரத்திலே குழி தோண்டி எனக்கு தொலைபேசியில் சொன்னார்கள் குழி தோண்டப்பட்டு விட்டது என்று. 2:30 மணிக்கு அந்த குழந்தையை நல்ல முறையிலே அடக்கம் செய்து தந்தார்கள் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எஸ்டிபி கட்சியினுடைய செயல் வீரர்கள். 12 மணிக்கு சுடுகாட்டுல குழி தோண்ட போனோம். வான்னு கூப்பிட்டா யார் வருவா? பாப்புலர் ஃப்ரண்ட் எஸ்டிபி செயல் வீரன். 2:30 மணிக்கு ஒரு உடலை அடக்கம் செய்ய வேண்டும் வா என்று சொன்னார். யார் வருவார்கள்? இந்த சமூகத்தினுடைய இளைஞர்களும் இளைஞர்களும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அமலாக்கத்துறை சொல்லி காட்டுகிறது இந்த பணம் எங்கிருந்து இவர்களுக்கு வந்தது என்கின்ற ரூட் காசை, வேரை கண்டுபிடிக்க போகிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். சவால் விடுகிறோம் அமலாக்கத்துறைக்கு. இந்த பணம் எங்கிருந்து வந்தது என்று நீங்கள் அந்த ரூட் காசை தேடி எடுங்கள், ஆணி வேரை தேடி எடுங்கள். இந்த நாட்டிலே வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளியிடமிருந்துதான் அந்த பணம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவிற்கு வந்திருக்கும். உண்டியலிலே ஒரு ரூபாய் சேகரிக்கக்கூடிய குழந்தைகள் கொடுக்கக்கூடிய பணம் தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா செய்யக்கூடிய சமூக நீதிக்கு செலவழிக்கக்கூடிய பணம். கொரோனாவினுடைய காலத்திலே 100 கணக்கான உடல்களை அடக்கம் செய்தார்களே, அந்த அடக்கம் செய்த நேரத்திலே அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய மேலிட ஆர்டர் என்ன தெரியுமா? எந்த உடலுக்கும் 1 ரூபாய் நீங்கள் சம்பந்தப்பட்ட குடும்பத்திடத்திலே வாங்கக்கூடாது. ஒட்டுமொத்த செலவையும் நீங்களே அங்கு இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களை சந்தித்து அந்த செலவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் இப்படிப்பட்ட சகோதரர்கள் சகோதரிகள் இயங்கக்கூடிய இயக்கத்தை இவர்கள் தடை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டால் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஜனநாயக சக்திகளும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபி கட்சியும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவோடு துணை நிற்கும். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் உங்களோடு நாங்கள் இருப்போம் என்பதை சொல்லிக்கொண்டு, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பை தி பீப்புள் ஃபார் தி பீப்புள் ஃப்ரம் தி பீப்புள் என்று சொல்லக்கூடிய அளவிலே மக்களுக்கான, மக்களிலிருந்து மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கக்கூடிய நீங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும், மக்கள் பணியை தொடர வேண்டும், பாசிசத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று சொல்லி இத்தகைய அழகான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதிலே எஸ்டிபி கட்சியை அழைத்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. அடுத்தபடியாக நண்டிதுறை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மாவட்ட செயலாளர் ஒரு செய்தி அறிவிப்பு செய்யப்படும். ஒரு முக்கிய அறிவிப்பு. இங்கே வந்திருக்கக்கூடிய அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும்
இங்கே இருக்கக்கூடிய அருகாமையில் தங்களுடைய வியாபாரத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இரும்பு கடையினுடைய வியாபாரிகளுக்கும் டீ கடையினுடைய வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு அன்பான கோரிக்கையை வைக்கிறோம். எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக வருகிற டிசம்பர் 6 அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி அளவிலே இதே இடத்திலே பாலக்கரை ரவுண்டானா பகுதியிலே 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்தை எஸ்டிபிஐ கட்சி நடத்த இருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டத்திலே உங்களுக்கு இருக்கக்கூடிய நண்பர்களை அழைத்து கொண்டு வர வேண்டும். உங்களோடு வியாபார தொடர்புகளோடு இருக்கக்கூடிய வியாபார நண்பர்களை அழைத்து வர வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த பாபர் மஸ்ஜித் தினத்திலே பாபரி பள்ளியை இடித்த இடத்திலே மீண்டும் அந்த நிலத்தை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும், அதே போன்று இடித்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றும், வழிபாட்டு தலமான சட்டமான 1991 என்ற சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்துத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை எஸ்டிபி கட்சி நடத்த இருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நீங்கள் அலைகடலென திரண்டு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தவனாக என்னுடைய இந்த அழைப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி சகோதரர் முகமது சித்திக் மாவட்ட செயலாளர் அவர்களை அறிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாநில அலுவலகம் மற்றும் தேசிய செயற்குழு உறுப்பினர்களின் வீடுகளில் நடத்தப்பட்ட பொதுப்பணித்துறையினுடைய ஈடின்னு சொல்லக்கூடிய அமைப்பு நடத்திய ரைடை கண்டித்து இன்று தேசம் முழுவதும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதே போன்று இன்று திருச்சி மாவட்டத்தில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் திருச்சி மாவட்ட தலைவர் ஐ சஃபியுல்லாவுடைய தலைமையிலும் மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொகுத்து வழங்கிய மாவட்ட செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களையும், அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவினுடைய செயல் வீரர்கள், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் செயல் வீரர்கள் மற்றும் ஒலி அமைத்து கொடுத்த சகோதரர் மற்றும் காவல்துறை மற்றும் வியாபாரிகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹித் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.